இதுக்கு மேல இதை பத்தி பேசாம இருக்கவே கூடாது. நானும் இந்த டாக் லவர்ஸ், டாக் ஹேட்டர்ஸ் வந்து அடிச்சுட்டு இருக்கப்பையும், நீயானா ஷோல வந்து ட்ரெண்ட் ஆகினப்பையும் சரி பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்படி வெறி வருது. ஏன்னா அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த வாட்ச்மேன் பாவம், அவர் சுத்தி ஒரு 10 நாய் நின்றுட்டு இருந்து குலைக்குதுன்னா ஒரு பயத்துல இப்படி தடி எடுத்து இது பண்ணதான் செய்வாரு. அதுக்குன்னு ஒருத்தன் லூசு பையன் ஓடி வந்துட்டு அவர் அடிக்க வரான். எனக்கு புரியவே இல்லைங்க. டாக்ஸ் உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காக ஒருத்தவங்களை இவ்வளவு கேவலமா பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இது வன்மையா கண்டிக்க வேண்டிய விஷயம் தான். கண்டிப்பா இதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி செம்ம காண்டாயிடுச்சு. இவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். முதல்ல சுப்ரீம் கோர்ட்லயே இவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நாங்க எதுவுமே பண்ண போறதில்ல. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டரே வந்துருச்சு, இந்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு வேக்சினேஷன் போட்டு அதே இடத்துல வந்து விட்டுருவோம் அப்படின்னு. அதை தாண்டி இன்னும் நீங்க நிறைய பேசிட்டே இருக்கீங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்க அவ்வளவு டாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெறி அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு அந்த டாக்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்றீங்கன்னா, டாக் லவ்வர்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு ஒரு இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்த ஒன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து ஃபுட்டு போடுங்க, நல்லா பார்த்துக்கோங்க, வேக்சினேஷன் போட்டு பாதுகாப்புங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. யாரும் எதுவும் கேட்க போறது கிடையாது. மூணாவது விஷயம், இங்க யாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு அனிமல் மேல வெறுப்பு வரவே வராது. அந்த அனிமல் என்னைக்காச்சும் அவங்கள ஹர்ட் பண்ணிருக்கும், காயப்படுத்திருக்கும். அதனால மட்டும்தான் பயத்திலையும் தான் அவங்க அப்படி பண்றாங்களே தவிர வெறுப்புல அந்த மாதிரிலாம் பண்ணல. நீங்க ஒரு வேளை உங்களுக்கு டாக் லவர்ஸ் நான் பாதுகாப்பா வச்சுப்பேன்னா தயவு செஞ்சு நீங்க கூட்டு போய் பாதுகாப்பா வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு இந்த உலகத்துல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வருஷத்துல இந்தியாவில் மட்டும் 36% கிட்டத்தட்ட 18,000 இருந்து 20,000 வரைக்கும் பீப்புள் வந்து ரேபிஸால சாகுறாங்க. அப்ப இவ்வளவு பேர் சாகிறதுக்கு காரணமா இருக்க இந்த தெருநாய்க்களை நீங்களே பராமரிச்சுக்கோங்க. நாய் லவர்ஸ் அவர்களே, டாக் லவர்ஸ் அவர்களே, நீங்களே பராமரிச்சுக்கோங்க. கடைசி விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த உலகத்துல ஏகப்பட்ட அனிமல்ஸ் இந்த மாதிரி அழிஞ்சுக்கிட்டு தான் வருது. அதுக்கு ஏதாச்சும் நீங்க ஸ்டெப் எடுத்தீங்களா? கிடையாது. இன்னொன்னு, பாலியல் பலாத்காரம் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் குடும்பத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை எடுத்து ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்தீங்களா? கிடையாது. ஆணவ கொலை, ஓகேவா? அதாவது கேஸ்ட்டை பார்த்து இந்த மாதிரி லவ் பண்ணா கொல்றாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நிறைய இஷ்யூ வந்துச்சு, லாக்அப் டெத் கூட நடந்துச்சு. இதுக்கெல்லாம் நீங்க வாயை திறந்து இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணீங்களா? ஏதாச்சும் கேள்வி கேட்டீங்களா? கிடையாது. உலகத்துல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, எதை பத்தியும் பேசவே மாட்டீங்க. தண்ணி பிரச்சனை இருக்கு, வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்க, பாவர்ட்டி இருக்கு, பஞ்சம் இருக்கு, பசியால அங்கங்க செத்து தவிச்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி எல்லாம் பேசுறது இல்ல. இதை தாண்டி போனா இங்க தானிய வகைகள்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது. கூடி சீக்கிரம் விவசாயமே அழிஞ்சு போயிடும் போல. அதுக்காக ஒரு ஸ்டெப் எடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம், முக்கியமான விஷயம் பேச வேண்டிய நேரத்துல இந்த ஒரு விஷயத்தை பத்தி இப்படி கேவலமா மாத்தி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா? கச்சா நீ வந்து ஊசி போடுவியா? நீ வந்து எங்களுக்கு ஊசி போட்டு எங்களை பார்த்துப்பியா? பார்த்துக்க மாட்டல. ஐயோ நமக்கு என்ன பம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவல்ல. அப்ப எதுக்கு நீ வந்து பேசிட்டு இருக்க? டாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணலாம், டாக் லவ்வர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அதுதான் செம்ம காண்டாகுது. அவங்க பண்ற ஆட்டிடியூட்லாம் மாறி வெறுப்பாகுது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.